ஆஃப்டர் ஆல் ஒரு டிப்ளமோ படித்த பையன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிமொழியன் பேசுகிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஜாப் நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். 7வது போஸ்டிங்கில் நான் இருக்கேன். மொத்தம் 8 போஸ்டிங் செலக்ட் ஆனேன். அதில் 7வது போஸ்டிங்கில் நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒவ்வொரு ஜாப் ரிசைன் பண்ணுறப்பையும் வந்து என்னோடய ஃபேமிலி, அப்பாவாகட்டும், யாருமே வேணான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை உனக்கு இது போதும், இதுக்கப்புறம் உன்னால் முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே மட்டும் இல்லை, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இல்லை வேண்டாம் போதும், நீ பண்ணாத, இது வந்து வேலையை ரிசைன் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து முடியாது, உன்னால் வந்து பண்ண முடியாது, நீ ஏன் வந்து முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுக்கிற, அந்த நர்சிங் ஜாப் ரிசைன் பண்ணுறப்பெல்லாம் இது வந்து குரூப் 2 போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி வரும், நீ வந்து இதை போய் ரிசைன் பண்ணுறீங்க, நீ என்ன உனக்கு என்ன அறிவு இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஜாபை வந்து எப்படி ரிசைன் பண்ணிட்டு போகிற, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம், நீ ரிசைன் பண்ணிவிட்டு படிக்க போகிறேன்னு சொல்கிறிய, உன்னால் எவ்வளோ பேர் வந்து வருஷக்கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு, நீ வந்து சர்வசாதாரணமாக உனக்கு கிடைச்ச அரசு வேலையை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து பேசினாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இல்லை நம்மளால் முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருக்குது. என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும், யார் என்னை வந்து என்ன பேசினாலும் நான் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் என்னை சுற்றி மட்டும்தான் என் மைண்ட் ஓடிட்டுருக்கோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி அடுத்து முன்னாடி வரணும், நம்ம எப்படி இதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னை வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அதுதான் இவ்வளோ வெற்றிக்கு காரணம். எல்லா வேலையும் ரிசைன் பண்ணினாலும் திரும்ப வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து என்னோடய தன்னம்பிக்கை தான். ஸோ நம்ம கூட இருக்கவங்க நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியை நோக்கி போகிறப்போ நம்மளை வந்து நிறைய பேர் வந்து டைவர்ட் பண்ணுவாங்க, முடியாது, வேண்டாம், ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து நான் உணர்ந்துருக்கேன். நான் எப்போவுமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஏன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப எதையுமே நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப எனக்கு பெரிய ஒரு தடையாக நின்றது லாங்குவேஜ். ஏன்னா நான் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்தேன். அதுக்கப்புறம் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதை படிக்கலாம், எந்த லாங்குவேஜில் படிக்கிறேன்ற ஒரு ஐடியாவே எனக்கு பெருசாக வரல. எனக்கு தமிழில் படிக்கலாமா இல்லை இங்கிலீஷில் படிக்கலாமா, அதுவே எனக்கு ஒரு தடையாக இருந்தது. தமிழ்லையும் படித்து பார்த்தேன், இங்கிலீஷ்லையும் படித்து பார்த்தேன், எனக்கு ரெண்டுமே சரியாக வரல. எனக்கு எதுவுமே சரியாக வரல. ஏன்னா நான் ரொம்ப நாள் பிரேக். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு நர்சிங் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் நான் மறுபடியும் புக்கை தொடுறேன். ஸோ எனக்கு சுத்தமாக டச்சே இல்லாத மாதிரி இருந்தது, எதுவுமே எனக்கு புரியல. சரி ஓகே, நம்ம இருந்தாலும் லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிப்புன்னு சொல்லிட்டு நான் தமிழில் படிச்சிருந்தாலும் நான் இங்கிலீஷில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இங்கிலீஷில் தான் நான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு இப்போது எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயும் இருக்க டேர்ம்ஸ் வந்து டிக்ஷனரி வச்சு தான் படித்தேன். கஷ்டமாக தான் இருந்தது படிக்கிறதுக்கு. இருந்தாலும் படிக்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதேமாதிரி நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுன்ற ஒரு ஐடியா கூட எனக்கு பேசிக்காக எனக்கு இல்லை. ஸோ ஆய்க்குடி கோச்சிங் சென்டர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும், சிலபஸ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா நான் வாங்கின சேலரி 3500, அதில் நான் எனக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், சாப்பாடு செலவு இருக்குது, பர்சனல் செலவு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக வசதி இல்லை. ஸோ அந்த இலவச பயிற்சி மையம் அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக நான் நிச்சயமாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று நான் பேசவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்தது தான் எனக்கு இந்த ஆயக்குடி இலவச பயிற்சி மையம். அந்த இலவச பயிற்சி மையத்தில் தான் போய் படித்தேன். எனக்கு நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியலாக வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு நல்லா அதில் இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா கொஷின்ஸ் கேட்பேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்போ எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சின்ன விஷயங்கள்லாம் வந்தது. ஒரு திண்டுக்கல் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ, சாரி சொல்லக்கூடாது, எக்ஸாம் படிச்சுட்ருக்கப்போ சில டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன அந்த பையன் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பையன் ஏதோ ஐஏஎஸ் படிக்கிறானா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னு. அது எப்படி ஒரு டிப்ளமோ படித்த பையன் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலர் வந்து என் பொண்ணுலாம் வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, இவன் டிப்ளமோ படிச்சுட்டு எப்படி வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் டைரெக்டாக என்கிட்டே சொன்னாங்க. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு டிப்ளமோ படித்த பையன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு மேடம் டாக்டர் கவிதா அவங்களாம் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. என்னோட அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2500 எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து மணி உன்னால் முடியும், நீ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீ ஒரு புக்கு வாங்கணும், புக்கு வாங்கி நீ படி அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நான் அவங்க கொடுத்த காசில் தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கே வாங்கினேன். ஒரு 1200 300 நினைக்கிறேன் அந்த புக்கு வாங்கினேன் சிவில் சர்வீஸ்க்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் புக்கு வாங்கினது கூட நான் அவ்வளோ காசு போட்டு வாங்குறது என்னால் முடியாது. அந்த காசுமே இன்னொருத்தர் எனக்கு கொடுத்தது தான். ஸோ அதனால் நான் அவங்க என்னோடய லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். டாக்டர் கவிதா என்னை வந்து நெகட்டிவாக பேசினாலும் அதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான், எனக்கு பாசிட்டிவாக பேசினாலும் அதுவும் மோட்டிவேஷன் தான். எப்படி பேசினாலும் எல்லாத்தையும் நான் மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்குவேன். என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன். யாரும் என்னை நெகட்டிவாக பேசிட்டாங்கன்னு அவங்க நான் கோவப்பட்டதும் கிடையாது. ஏன்னா அவங்களோட வியூ சொல்கிறாங்க, அது நான் எப்படி எடுத்துக்கிறேன்றதை பொறுத்து தான் என்னோடய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதனால் யாரையுமே நான் வந்து தப்பாகவும் நினைக்கல, யார் மேலேயும் நான் கோவமும் படலை. ஸோ அவங்களோட வியூ சொல்கிறாங்க, என்னால் முடியும், ஏன் இதை தாண்டி வர முடியாதா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு என்னை நானே கேள்வி கேட்டுக்கிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்தேன். படிக்கிறப்ப இந்த மாதிரி அந்த புக்கு வாங்கி தான் படித்தேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தது தான் எல்லாமே. 2008 பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் நான் படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். மீது எல்லாமே நான் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தது தான் எல்லா வேலையும். ஸோ வேலை பார்த்துட்டே படிக்கிறது கண்டிப்பாக கஷ்டமான விஷயந்தான். கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து படிக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் படிப்பேன். ஆனால் டெய்லியும் படிப்பேன். ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் நைட் டியூட்டிலாம் பார்க்குறப்ப நைட் 2 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், படிப்பேன். டே டியூட்டிலாம் பார்க்குறப்ப கிடைக்கிற டைமில் எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் படிப்பேன். பட் ரொம்ப அதிகமாகலாம் படித்ததில்லை, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் அவ்வளோதான், ஆவரேஜாக 3 ஹவர்ஸ் தான் படிப்பேன். ஸோ அதுவே எனக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்தது. ஏன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப கேப்லாம் விட மாட்டேன், டெய்லியும் படிப்பேன். ஸோ அதனால் 3 ஹவர்ஸ் படித்ததே எனஃபாக இருந்தது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுலாம். ரொம்ப பெருசாலாம் நான் ரொம்ப நிறைய மணிக்கணக்கில் 10 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் வந்து ஆரம்பத்தில் நான் படிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு டியூட்டி. மார்னிங் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் வரும், அடுத்த செகண்ட் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் வரும், நைட் டியூட்டி ஒரு வாரம் வரும். நம்மளுக்கு ரொட்டீனாக வந்து எந்த டைமையும் நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நைட் டியூட்டியில் நிறைய நேரம் எனக்கு அந்த 2 மணிக்கு மேலே தூங்க மாட்டேன், உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி நான் வந்து திண்டுக்கல் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற என்னோடய கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மணி உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக உன்னை பார்த்தா வந்து ஃப்யூச்சர் ஐஏஎஸோ இல்லை ஐபிஎஸோ கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே வந்து நான் என்னோடய அந்த படிக்கிறது, என்னோடய அந்த ஆட்டிடியூடை பார்த்துட்டு எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னால் முடியும் நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டாக தான் இருக்குது எப்போவுமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறோன்னா சில பேர் வந்து உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அது முடியுன்றதை எடுத்துப்பேன். முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க முன்னாடி நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் கொண்டு போவேன். அப்படி கொண்டு போனதால தான் வந்து படிப்படியாக என்னால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சது. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. நம்மளை தூக்கி விடுறதுக்கோ இல்லை நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கோ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தர் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா, நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய பேர் நம்ம பாதையில் வந்து நம்மளை வந்து தூக்கி விடுவாங்க கண்டிப்பாக, நிச்சயமாக. எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இல்லை நம்மளால் முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருக்குது. என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் யார் என்னை வந்து என்ன பேசினாலும் நான் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் என்னை சுற்றி மட்டும்தான் என் மைண்ட் ஓடிட்டுருக்கோம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி அடுத்து முன்னாடி வரணும், நம்ம எப்படி இதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னை வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையை கொடுத்தது.